ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பீக்கங்காய் சட்னி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கெல்லாம் வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து பீக்கங்காய் வந்து ஒன்று எடுத்துருக்குறேங்க. பூண்டு ஒன்று எடுத்துருக்குறேன். 2 தக்காளி, சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய். இதுதான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீக்கங்காய் வந்து நல்லா இது மாதிரி வந்து பொடுசாக தோலோட நறுக்கிக்கோங்க. ஏன்னா தோல்லேயே வந்து நம்ம சட்னி செய்வாங்க. அதனால் தோலோடய வந்து பீக்கங்காய் நறுக்கி நீங்கள் வந்து சட்னி வதக்கும் போது வதக்காமல் இது மாதிரி தனியாக வந்து வேக வச்சுட்டு நீங்கள் வந்து சட்னி செஞ்சிங்கன்னா இந்த பீக்கங்காயோட சட்னி சத்து வந்து சுத்தமாக போகாது. அதனால் ஃபஸ்ட்டு பீக்கங்காய் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் நறுக்கிட்டு வந்தாச்சு. பாருங்கள், பீக்கங்காய் வந்து சூப்பராக வந்துருச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாங்க. பீக்கங்காயில் வந்து அதிகப்படியான A, B, C, K அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. உடம்புல ரத்தம் ஓடுறதுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் இந்த சட்னியில் இருக்குங்க. இப்போ வந்து சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துருக்கிறேன். அதில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்து நல்லெண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பொருளையும் சேருங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம உளுந்து வந்து சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு வந்து உளுந்து வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து பொன்னிறம் வர வரைக்கும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து கருக விட்டுற வேண்டாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மிளகா கருவேப்பிள்ளையோட வாசனை வந்து இந்த சட்னிக்கு வந்து கூடுதலான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். நறுக்கி வைத்த 2 தக்காளி இதையும் வந்து சேர்த்துக்கலாங்க. இதையும் வந்து கொஞ்சம் லேசாக வந்து வதக்கி விட்ருங்க. இதில் வந்து நம்ம பூண்டையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 3ஐயும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்ருங்க. இந்த சமயத்தில் நம்ம வந்து அடுப்பை வந்து மீடியமாக வந்து வச்சுக்கிட்டு வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா வந்து உளுந்து போட்டிருக்கிறதுனால வந்து உளுந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்ருங்க. தக்காளி வந்து நல்லா உடச்சி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வேக வைத்த பீக்கங்காய் வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து சேருங்க. ஏன்னா ஏற்கனவே பீக்கங்காய் வெந்துருச்சு. லேசாக தக்காளி வெங்காயத்தோடு இந்த மசாலாவோடு வந்து சாந்து வரும்போது சட்னி அரைக்கும் போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமனே வதக்காமல் போட்டிங்கன்னா வந்து பச்சை பச்சையாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கும் போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு வந்து வதக்கணும். இப்போ வந்து நம்ம ஆற விட்டாச்சு. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை வந்து மாற்றிக்கலாங்க. காயெல்லாம் வந்து சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பீக்கங்காய் சேர்த்துருக்கோங்கிறது தெரியவே தெரியாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வந்து இந்த சட்னியில் வந்து சேர்த்துக்கோங்க. இதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ சட்னி அந்த தண்ணியில் வந்து மீதிய சத்துகள் வந்து இருக்குங்க. இப்போ வந்து பாருங்கள், சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்து கூட சுட சுட சாதத்தில் வந்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கத்திரிக்காய் எடுத்துருக்குறேங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கிறேங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, 1 பூண்டு, 4 வரமிளகாய் இதான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பொடுசாக நறுக்கிக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து வேக வச்சுக்கோங்க. தண்ணியிலலாம் வேக வைக்காமல் இது மாதிரி வந்து ஸ்டீமில் வந்து வேக வச்சிங்கன்னா கத்திரிக்காயோட சத்து சுத்தமாக போகாதுங்க. குக்கர்லாம் தயவுசெய்து வேக வைக்காதீங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், கத்திரிக்காய் வந்து சூப்பராக வெந்துருச்சு. இது தனியாக எடுத்து வச்சிடலாங்க. கத்திரிக்காய் இது மாதிரி வேக வச்சுட்டு சட்னி செய்யுங்க. அப்போ சத்து வீணாகாதுங்க. அதுக்கு நான் ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்கிறேங்க. அதில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து நம்ம வெள்ளை உளுந்து இதை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு டேஸ்ட் கொடுக்குறதே வந்து இந்த வெள்ளை உளுந்து தான். இதை வந்து நல்லா கொரகொரப்பாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஆனால் கருக விட்டுறாதீங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வந்து லேசாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் முழுசாக வந்து இது மாதிரி போட்டுக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நான் 1 தக்காளி எடுத்துக்கிறேன்.
இதே வந்து லேசாக வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கும் போது கொஞ்சம் சிம் பண்ணிக்கிட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து வதக்கி விட்ருங்க. ஏன் பெருங்காயத்தூள் சேர்க்குறோன்னா ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த சமயத்தில் நம்ம வந்து வாசத்துக்கு வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இதில் அயன் அதிகமாக இருக்குதுங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. ஏன் கொத்தமல்லி சேர்க்குறோன்னா, கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா கத்திரிக்காய் சட்னின்னு சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து வேக வைத்த கத்திரிக்காய் இதோட சேர்த்துக்கலாம். இந்த வேக வைத்த கத்திரிக்காய் சேர்க்கும் போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு வந்து நம்ம கத்திரிக்காய் வதக்கி விட்டுக்குங்க. ஏன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. திருப்பி வந்து நம்ம வேக வைக்கும் போது அதோட சத்து வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ வந்து ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து இதை நம்ம மாற்றிக்கலாம். நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து மிக்சியில் சேர்த்தாச்சு. மீதி மிச்சம் இருக்கு இல்லைங்களா, இந்த சமயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் வந்து நம்ம வேஸ்ட் ஆக்காமல் தண்ணியை வந்து ஊற்றிக்குங்க. கத்திரிக்காய் சட்னி வந்து கத்திரிக்காய் சட்னினே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த தண்ணியை எடுத்து நம்ம மிக்ஸ் ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து இதை நம்ம வந்து நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மையாக அரைச்சிங்கன்னா இது கத்திரிக்காய் சட்னினே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காய தக்காளி சட்னி தான் சொல்லுவாங்க தவிர இது கத்திரிக்காய் சட்னின்னு கண்டே பிடிக்க முடியாது. குழந்தைங்களாம் வந்து இந்த கத்திரிக்காவை சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க, வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி தோசையெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.